மலையாள சினிமாவில் செம்மீன் படம் மூலம் தேசிய விருது பெற்றவர் நடிகை ஷீலா. இவர் எம்ஜிஆர் படமான பாசம் படத்தில் அறிமுகமானார். பாசம் படத்திற்கு பிறகு தமிழில் சில படங்கள் நடித்தாலும் மலையாள கரையோரம் ஒதுங்கி அங்கு புகழ்பெற்ற நடிகையாக மாறினார். அங்கு கவர்ச்சியாகவும் கண்ணியமான கதாபாத்திரங்களில் நடித்து புகழ் பெற்றார். கேரள ரசிகர்கள் இவரை ஓஹோவென கொண்டாடினார்கள். செம்மீன் படத்திற்கு பிறகு பிரேம் நசீருடன் சேர்ந்து 130 படங்களில் ஜோடியாக நடித்தார். 130 படங்கள் நடித்ததால் இவருக்கு கின்னஸ் சாதனை வழங்கப்பட்டது. பிரேம் நசீருக்கு அம்மாவாக, தங்கையாக, காதலியாக, மனைவியாக நடித்த ஒரே நடிகை இவர்தான். தமிழ் சினிமாவில் ரவிச்சந்திரனுடன் சேர்ந்து சில படங்கள் நடித்தபோது காதலில் விழுந்தார். ரவிச்சந்திரனை கல்யாணம் செய்து கொண்டு ரவிச்சந்திரனை வைத்து மஞ்சள் குங்குமம் என்ற படத்தை இயக்கியிருந்தார். அதன் பிறகு ரவிச்சந்திரனுக்கும் ஷீலாவுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு கேரளா சென்று சேவியர் என்ற ஒரு ஒளிப்பதிவாளரை மணந்து கொண்டார். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் படங்களில் புதிய வானம், பணம் படைத்தவன் போன்ற படங்களில் நடித்திருக்கிறார். எம்ஜிஆரின் அன்புக்கு மிகவும் பாத்திரமான இவர் எம்ஜிஆர் எம்.ஆர். ராதாவால் சுடப்பட்ட போது அவரது எம்.ஆர். ராதாவின் மனைவி நிரோஷா மற்றும் மகள் ராதிகா, நிரோஷா இருவருக்கும் இவர் அடைக்கலம் தந்தது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு கொதிப்பை ஏற்படுத்தியது. எம்ஜிஆரின் அபிமானத்தை பெற்ற ரசிகர்கள் தன் எதிரியின் மகள்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதா என்று கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். இதற்காக நடிகை ஷீலா மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இவர் நடந்தது மனிதநேயம் என்று சொன்னாலும் கூட எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு இது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியது. எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகை எம்ஜிஆருக்கு துரோகம் செய்ததாக அவர்கள் கருதினார்கள். அதன் பிறகு அவர் தமிழ் சினிமாவில் நடிக்கவில்லை. மலையாள சினிமா பக்கம் ஒதுங்கிவிட்டார். மலையாளத்தில் கமலஹாசன் மற்றும் வளர்ந்து வரும் நடிகர் சோமன் போன்றவர்களுடன் கவர்ச்சிகரமாக நடித்தார். கமலஹாசனுடன் ஈடா என்ற படத்தில் மிகவும் நெருக்கமாகவும் மலையில் நனைந்த கவர்ச்சி காட்சியாகவும் நடித்திருந்தார். ஈரச்சாலையில் வெள்ளச்சிலையில் நனைந்து கொண்டு கமலஹாசனுடன் கட்டிப்பிடித்து நடிப்பது போன்ற ஆபாசமான காட்சிகளை நடித்திருந்தார். கமலஹாசன் மற்றும் இருவரையும் கிசுகிசுகள் நிறைய பரவியது. எம்ஜிஆருக்கு மற்றும் இவர் அந்த துரோகம் செய்யாமல் இருந்திருந்தால் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் இவர் நடித்திருக்கலாம். இவர் எம்ஜிஆருக்கு செய்த துரோகம் எம்ஜிஆர் ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தியது. தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, தெலுங்கு,